வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் குறுக்குச்சாலை அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தில் பிரதிபா என்ற 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழ்நாட்டிலே இந்த வேடநத்தங்கிற கிராமத்தை பார்க்கல எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. பலதரப்பட்ட சமுதாய மக்கள் இருக்காங்க. இந்த இறந்த பெண்ணோட சமுதாயம்னு பார்த்தா 2 குடும்பம் தான் இருக்கு. ஆனா இங்க நடக்கிற போராட்டங்களை பார்க்கல எங்களுக்கு பெரும் ஆச்சரியம். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கிராமமான ஒரு ஆச்சரியமா இருக்கு. எல்லா ஜாதிகளும் எங்க ஊர்ல கட்சி ஜாதி இல்லாம அப்பாற்பட்டு எங்க ஊர் ஒரு பெண்பிள்ளை இறந்திருக்கு, அதுக்காக நீதி வேணும்னு சொல்லி காலையில இருந்து இந்த மதுரை ரோடு 4 வழிச்சாலையை மறித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி நீதி வேண்டும், நீதி மட்டும்தான் எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமா இருக்காங்க. இதுல எந்த அரசியல் உள்ள அரசியல்வாதிகளோ இல்ல சங்கங்களோ எந்த ஈடுபாடு இல்லை. அந்த ஊர் மக்கள் கிராமத்தை மக்கள் பெருமையா இருந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமா பார்க்கணும்னா அந்த காவல்துறையான அஜாக்கிரதையாக அந்த விதையை நடந்திருக்கு. இந்த பெண்ணோட படுகொலை நடந்திருக்கு. அந்த இரவு அந்த பெண் போன இடத்துல காணும்னு சொல்லி கொளத்தூர் ஸ்டேஷன்ல போய் செல்வராஜுங்கிற ஒரு எஸ்எஸ்ஐ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஆய்வாளர் எஸ்எஸ்ஐ சிறப்பு ஆய்வாளர் என்ன சொல்றாரு, உன் பிள்ளை யாரு விளையாடு ஓடி போயிருக்குன்னு அலாட்சிய போக்குன்னு இது பண்ணி அந்த பொண்ணை கொஞ்சம் தேடி எடுத்துட்டா கூட அன்னைக்கு அந்த பொண்ணை உயிரோட போயிட்டுருக்கலாம். இவங்களோட அலாட்சிய போக்கு இன்னைக்கு இந்த பொண்ணோட உயிர் போயிட்டு இந்த உயிர் போனது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மக்களோட போராட்ட மக்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஜாதி கட்சிக்கு அப்பாற்பட்டு இப்படி ஒரு கிராமமா இங்க இந்த தூத்துக்குடி மாவட்டம் இருக்குங்கிறது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பாக இந்த மாணவிக்கான நீதி கிடைக்கும். இந்த மக்களோட போராட்டம் வெல்லுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால அவங்களோட நாங்களும் இந்த போராட்டத்தை கலந்துருக்கோம்.